அப்பா இது நீதியா இது நேர்மையா அப்பா ஆட்டமா நடிக்கிறா பாத்தியா விடுவேனா விடுவேனா நாம் எப்படி இருக்கிறோம் ஆமா ராஜா பரம்பரை ஒரு குகையில் இரண்டு சிங்கங்களாக வாழ்ந்து வருகிறோம் உண்மைதான் நமக்கு தேவை என்ன கௌரவம் நம்முடைய கௌரவம் ஆமா போகலாமா போய்தானே அதுக்கு காரணம் யாரு இவன் தானே டேய் யார் ராணி ஐயா என்ன பேரு விஸ்வா பாரதி பஞ்ச பனானியா ஏன் மட்டும் பண்ணா அவ யார் தெரியுமாடா மன்னர் மகள்ரா ஒரு காதலிக்கலாமா மகளே அப்பா சொல்லுங்க கத்து கதறு கண்ணீர் விடு என் காலம் விட்டாலும் கண்ணை காட்ட மாட்டா உன் தந்தை
சொல்றதுக்கு நீ கோபுரம் அவன் குப்பையாடு பாதுகாத்துகளப்பா குப்பையும் ஒரு நாள் கோபுரம் ஆகலாம் கோபுரம் ஒரு நாள் குப்பை ஆகலாம் மகளே பாத்தியா? நீ மலை அவன் மதுவு மலையின் மீது மழை பெய்தாலும் மடுகுத்தமா வந்தாங்கன்னா ஏமா அவன் ஏகப்பட்டமா பஞ்ச பணால பையன் அப்பா அவர் பணத்தால் ஏழை ஆனால் குணத்தால் ஒரு கோட்டீஸ்வரப்பா அவனா மகளே நீ யார் ஏழடிக்க மாளிகையில் இந்த சிகரத்தில் பஞ்சர பட்டையில் பள்ளி அறையில் பொறுத்து புறக்க விட்டவன் அவன் யார் படுக்க பாயில்லாதவன் உன்ன உடம்புலாதவன் மாடி மேல மாடி கட்டி கோடி பல சேர்த்தாலும் இந்த உடலை விட்டு உயிர் பிறந்தால் கூட வருவது ஒண்ணுமே தெரியாதுப்பா ஆஸ்திகள் சேர்த்து வைத்து ஆடம்பரமா வாழ்ந்தாலும் 6 அடி மண்ணு கூட சொந்தம் இல்லப்பா அப்பா அன்பேட வரி ஊட்டி பண்பேட பாலூட்டி பம்பேற்ற சொல்லிருக்க என்னை ஆளாக்காமல் நல்லவரை வளர்த்தனுடைய தந்தையே பணத்தை விட பண்பு பரிசு ஆடம்பரத்தை விட அன்பு பிரச்சனை மகளே அப்பா நீ படிச்சவன் பட்ட பட்டவன் அதுவோட மந்திர மாட்டிக்கார வாங்க மன்னர் மகள் அப்பா நீ இளவரசி அதுவோட மரத்தை விட்டு வெறுத்து அவரை மறக்க முடியாதப்பா இதயத்துல என்னோட உயிரை விட்டு வருவதை தவிர அவரை மறந்து அவரை பிரிந்து என்னால் வாழ முடியாத டேய், என்ன நான் பெற்ற மகளே என் குளிர் பத்து புலவிளக்கே விட்டு வெள்ளி போல் விளக்கி துணியை கொண்ட தோகமையில் போல் துள்ளு விளையா சமத்தில் வளர்த்த தந்தை அம்மா மகளே நீ தாய் முகத்தை பார்க்கலாம் உன் தாய் இருந்த பிறகு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக கண்ணீர் போல் வளர்த்தேன் நீ சாக போறியா மகளே நீ திருவிழத்த பிறகு நாடு யாது நகரையதற்கு பொறையதற்கு அவன் தானே மத கொள்ள போகிறான் ராஜா என் மகளே ஆசை மகளே அன்பு மகளே இனி கண் கலங்கவே கூடாது அவன் தானே விருப்ப பிரகாரம் இருவருக்கு நான் திருமணம் செய்து வைக்கின்றேன் பாய் உனக்கு செய்யலாமா இந்த வேலையை நாம் யார் எப்பால் பட்டவர் இந்த பிச்சைக்காரர் அட பாய் உன் கிட்ட வந்தா கூட பிச்சைக்காரன் தடி எவனுக்கு தரப்போற அவன் ஏற்பட்டவன் ஆனா படிச்சிருக்கானே படிச்சிருக்கா பட்டம் பெற்றிருக்கான் அதனால இருவருக்கு திரும்ப செய்து வைத்தல மோயோ டேய் இந்த மகள் அறியாதவள் தெரியாதவள் புரியாதவள் செய்து விட்டாள் திரும்ப செய்து விட்டாள் மண்ணாத்துக்கு வேண்டாம் ஏய் நீயே இதற்கு சம்மதம் தெரிவித்தாலும் சரி இந்த திருமணம் நடக்காது நடக்காதா வா தம்பி ராஜா பாண்டி நான் யார் ஒரு அண்ணன் நீ யார் என் தம்பி அண்ணன் வாங்கி வரலாற்று பேசக்கூடாது சபதம் சொல்றா முடியாது முடியாதுடா முடியாதா நான் இருக்கு வரை இந்த கல்யாணம் நடக்காதுடா நீ யாரா நீ உன் குடும்பம் என்ன தெரியுமா அப்படின்னா பைக்கு என்ன தெரியுமா பெண்ணை பார்த்து மனமுடித்து இனத்தில் ஈடுபட்டு ஆனா பெண்ணை பெற்றிருந்தா அறுபட்டு பாவி மொத்த மரம் தான் மொத்த மரம் மொத்த மரம் நாடு தெரியாதுடா எதற்காக நான் இப்படி இருந்தேன் என் அண்ணன் நல்லா இருக்கணும் என் அண்ணன் மகன் நல்லா இருக்கணும் தவிர நான் எனக்கு கல்யாணம் வேற செய்துக்கல என்னை பார்த்து மொட்டை மரம் பத்து மரம் சொல்ல போறேன் என் உயிர் இருக்கு வரை இரு பிரிக்க முடியாதா பிரிக்க முடியாது உயிர் இரு பிரிக்க முடியாது உயிரோடு இருந்தா அலையிடல் துரும்பை போலானது ஆனந்த வாழ்வு பறி போனது ஆனந்த வாழ்வு பறி போனது அலைகடலில் துரும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறி போனதே இறைவா
கடல் துரும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே போனதே போனதே என்னை வாரி வளர்த்திய தெய்வமே, முந்தைய தவம் இருந்து 300 நாள் சுமந்து என்னை பெற்றெடுத்த தாய் என்னை விட்டு பிரிந்த பிறகு தாய்க்கு தாயாகவோ தந்தைக்கு தந்தையாகவோ பாலூட்டி சீராட்டி தக்க தொட்டிலிட்டு தலைவாரி பூ முடித்து பள்ளிக்கு முன்ன விட்டு பிழக பார்த்தாப்பா. என்னை வாரி வளர்த்திய தெய்வமே, பெற்றெடுத்த மகள் ஆசைப்பட்டால் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக எங்கள் இருவருக்கு திருமணத்தை செய்து கொடுத்திருக்கிறேன் அப்பா. இப்போது என்னை விட்டு பிரிந்து விட்டாயே அப்பா. ஏய், யார்றா அவன்? எத்த போ. எத்த நின்றா? டேய், ஒரே எட்டா. யார் அவன்? பார்த்தாயா? எனக்கு தேவை என் கௌரவம். அவன் யாரு? பெச்சாக்கார பையன். அவனை மறந்துடு. சொல்ல வார்த்தை கேள். உடன் பிறந்த அண்ணன் என்று கூட பாராமல் என்னுடைய கௌரவம் நிலைக்க வேண்டும் என்று இவனை கொலை செய்தேன். எப்போ ஒண்ணு கட்டு போல அவனை மறந்துட்டேன்னு சொல்லு. அவன் உயிரோடு வாழ்வா, நீ உயிரோடு வாழ்வ. மறக்க முடியாதப்பா. மறக்க முடியாது. டேய், கையலுக்கு இன்னும் நான் யாருன்னு முழுசா தெரியல. ஆமாங்க. இந்த சரிகார உயிரோடு இருந்தா தானே. ஆமா. டேய், முதல்ல இவன் அடக்கல செய். அடக்கல செய்றேன். இவன் இருவரையும் தூக்கு மடிக்க கொண்டு வாங்க. நான் டெல்லி வரேன். டேய், ஐயா, எடுத்து போடுங்க. இத போட்டுருங்க ஐயா. ஏண்டா? பார்த்தாயா? பாத்து. டேய், ஏய், எப்போ ஒண்ணு கட்டு போல மறந்துட்டீங்க மகளே. ஒருமையால மறக்க முடியாதுங்க. மறக்க முடியாதுன்னு முடியாதுங்க. இதே இடத்துல நீ செத்துடுவ. செத்தாலும் பரவாயில்ல. எவ்வளவு கைவினைக்காக இதே இடத்துல உயிரை விட்டாலும் விடுவனே தவிர ஒருபோதும் மறந்து பிரிந்து இந்த உலகத்தினால் வாழவே முடியாது. வருவாங்க கெட்டு கூட போவாத. எவனா பெத்து வளர்த்திருப்பான். சின்ன சிறு வயதுல இருந்த மார் மீது தோல் மீது போட்டு வளர்த்திருப்பான். டேய், அவன் வளர்த்து வந்து படிக்க வச்சிருப்பான். அதை பார்த்து நீங்க லவ் பண்ணிட்டு காதல் என்ற பேர்ல ஒன்னு அவன் தான் இவன் வாழ மாட்டேன்றான், இவன் அவன் வாழ மாட்டேன். என்னடா இது? அதாங்க. நீ யாரு நான் யாரு தகுதி தேவல, ஒரு தராதரம் தேவல. டேய், மூதேவிகள வந்துடுறேன். மறக்க முடியாதப்பா. மறக்க? நான் இருந்தாலும் அவரோடு தான், நான் இறந்தாலும் அவரோடு தானப்பா. இப்போ இவன் சாவரத்து நீ முடிச்சா நின்று பார்க்க போறியா? அப்பா, வேண்டாமப்பா. கையில நினைத்ததை முடிப்பவனுடைய தந்தை சொல்ல வார்த்தை என்னடா பேசிக்கிறீங்க? போடுங்கடா. போடுங்க. எடுத்து போடு. நான் போடுறேன். ஏத்தவனே. நான் ஏத்துற மாதிரி போ. என்னடா காரியா? டேய், இவனா பாத்துக்கடா. ஐயா, அது போடு எடுத்தானே. நான் வரேன். ஐயா, கவி கையில பாருங்க. வாங்க பாரு. நிச்சல கையில போடுங்க பாரு. செக் பண்ணிக்கோ. இது 3 சுத்தணும். டேய், டேய். அப்பாயே, அப்பாயே, 12 லட்சம் ரூபாய் ஒயிச்சு இருப்பியாரா? 12 லட்சம்னா ஏண்டா? 1 ரூபாயா 2 ரூபாயா? பாத்தியாரா 5 பைசா வெட்டிக்கு வாங்கி கொடுத்துக்கிறாரா? 12 லட்சம். யாரா கூட சொன்னாங்க? அப்பாயே, முன்னாடி முதலுக்கே மோசம் பண்ணிட்டு போடா போடா. ஏண்டா? இப்ப இதுக்கு என்ன ஏகத்தை போறதுக்கு கொண்டு வந்தா? நீ என்ன சொன்னீங்க? சரியா இருக்கா பாருடா. அதான் கவனிச்சு பார்த்தா சரியா இருக்கு. நாங்க தான் பார்த்தேன். சரியா இருக்கா? என்னடா? ஏய், ஏய், கொண்டு வாடா அவனை. வா. யாரா அவன்? ஏய்,
உன்னை இப்படி இப்படி புடிச்சு இப்படி நிக்க வச்சிருவேன். நீயே போய் மாட்டிக்கோ. போடு நான் வயிற்றுல போடுங்க. போட்டுருங்க. ஏண்டா ஏய், வெச்சக்கார நாய, உன்னுடைய கடைசி ஆசை என்ன சொல்லு? ஏதாவது இந்த ஆசை தான் இப்ப வாங்கி தர, சாப்பிட்டு செத்து போடு. எனக்கு குலதெய்வமாக கூடிய ஈசனை வணங்க வேண்டுங்க. கடைசி ஆசை. அப்படியா? ஆமாங்க. டேய், ஏய், சாக போறான். ஆமா ஏன்னா நல்லது போலது வாங்கி தூட்டு செத்து போடுவான்னு பார்த்தா பார்த்தாக்கா குலதெய்வமான ஈசனை வணங்க போறானா? சிவபெருமானே வணங்க போறாரா? நீ விளக்குங்கறியா? சிவபெருமான். டேய், ஏய், உன்னுடைய ஆசை நிறைவேற்றணும். ஆகட்டும். சமரசோ உலாவோ இடமே நம் வாழ்வில் காணா சமரசோலாவும் இடமே நம் வாழ்வில் காணா இடமே ஜாதியில் மேலோரெங்கும் தாழ்ந்தவர் கீழோரெங்கும் வேதமுண்டாகும் எங்க ஒரு முடிவே ஏந்திடும் காடு நீங்கள் வேண்டியே தோன்றிடும் உண்மையிலே இதுதான் முருகன் ஒயர் ஷேக் பண்ணான். லைன் வரல பாரு. ஏய், வயிறு ஆசிக்குது. ஆண்டியும் எங்கே அரசனும் எங்கே அசனனும் எங்கே அறிஞனும் எங்கே ஆவி போன பின் கூடுவார் இங்கே ஆவி போன பின் கூடுவார் இங்கே உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசமுள்ளாவும் இடமே நம் வாழ்வில் காண சமரசமுலாவும் இடமே சேவை செய்யும் தியாகி சிங்கார போகி சேவை செய்யும் தியாகி சிங்கார போகி ஈஸ்வன் பொன்போதும் தன்னை நேசிக்கும் யோகி உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காண சமரசமுலாவும் இடமே நம் வாழ்வில் காண சமரசமுலாவும் இடமே சமரசோ உலாவோ இடமே ஆகட்டும். ஏய், சொல்லுங்க. அப்பா ஒன்று மூணு சாவட்ரா. நான் என்ன சொன்னேன்? ஐயா 1 2 3 சொல்றேன். ரெண்டாவது வாட்டியா 3 சொல்றேன். அவ்வளவு சீக்கிரம் சாவுண்டா. வா வா. இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்ததே கேவலம். மனித பிறவி என்று சொல்வதற்கு வெட்கப்படுகின்ற அரச குடும்பத்தில் பிறந்தவன் என்று ஆவணப்படுகின்றேன். ஏய், யார் அவன்? இந்த உலகத்தில் சொந்தம் என்று சொல்லிக்க யாரும் அறியாது. ஒரே நேரத்தில் இந்த அரண்மனையில் ஒரு நேரத்துடைய தந்தை பணிபுரிந்து கொண்டிருந்தார். ஒரு நல்லவர், ஒரு உத்தமர். இருவரை பிரிக்க வேண்டாம். இருவரையும் ஒன்றாக சேர்த்து திருமணத்தை முடித்து விட்டால் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்னடா சொன்ன பாண்டி? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்ன வார்த்தைக்கு அவ ஏன் மகனா உன் மகனா? அவன் நான் கொடுப்பேன் அவனுக்கு. அரச குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் ஆணவம் பிடித்தவன் நீயாக இருந்தாலும் டேய், ஒரு மனதாகி விட்டது. நீ உடைய சபதத்தோடு
இருவருக்கும் திருமணத்தை செய்து விடுத்து விட்டால் உனக்கு நன்மை, என்றால் தீமைதான் நடக்கும். டேய், என் உயிர் மூச்சு இருக்கவரை இது நடக்காதுடா. என் உயிர் மூச்சு இருக்கிறவரை இருவரையும் பிரிக்க முடியாது. வந்துட்டு ஆமா, எப்ப பாரு என் வாயில நீ குறுக்குற. நான் சொல்ல வார்த்தை கேள். பாட்டி வானாடா, இங்கிருந்து போயிடு. டேய், நான் போக வேண்டுமா? இருவரை திருமணத்தை முடித்து விட்டு நான் போவேன். திருமணம் செய்ய. ஆனா போக மாட்டேன். டேய், திருமணம் செய்தா செய்யறேன். ஆனா அவங்க இருவரும் சேர்ந்து எப்படி வாயில